மனித உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு பயிலரங்கு கிளிநொச்சி ஒப்டெக் வளாகத்தில் நீதி சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்திற்கான பணியகத்தின் முன்னெடுப்பில் மனித உரிமைகள் தொடர்பான பயிலரங்கு அண்மையில் நடைபெற்றது. பாதுகாப்பு, சமூக நல்லிணக்கம் மற்றும் நிலையான சமாதானத்திற்கு தேவைப்படும் அடித்தளமாக மனித உரிமைகள் விளங்குகின்றன. இத்தகைய பயிலரங்குகள் வடமாகாண மக்களுக்கு மிக அவசியமானவை என்னும் நோக்கோடு இந்த நிகழ்வானது பணியகத்தின் இயக்குனர் அருட்பணி ஜீவரட்னம் அமலமரி தியாகி அடிகளாரின் தலைமையில் அமலமரி தியாகிகளின் யாழ் மாகாண முதல்வர் உயர் திரு போல் ஜேந்தன் பச்சேக் அமதி அடிகளாரின் ஆசீர்வாதத்துடன் நிகழ்வு இடம்பெற்றது. அரச மற்றும் அரசு சாரா நிறுவனங்களைச் சேர்ந்த பணியாளர்கள், உத்தியோகத்தர்கள், ஊக்குவிப்பாளர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் இப்பயிலரங்கில் பங்கேற்று பயனடைந்திருந்தனர். குறிப்பாக இலங்கையின் வடமாகாணத்தில் நீண்டகாலமாக நிலவி வரும் மனித உரிமை சவால்கள், போரின் பிந்தைய சமூக பிரச்சினைகள், நில உரிமை, வாழ்வாதார உரிமை, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு, சட்டத்தின் முன் சமத்துவம் போன்ற விடயங்கள் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நிகழ்வின் முக்கிய நோக்கமாக அமைந்திருந்தது. பயிலரங்கில் வளவாளராக கலந்து கொண்ட சட்டத்தரணி திருமதி சரணியா ராசுதன் அவர்கள் மனித உரிமைகள் குறித்த அடிப்படை கொள்கைகள், சர்வதேச மனித உரிமை சட்டங்கள் மற்றும் அவற்றின் நடைமுறை செயல்பாடுகள் குறித்து விளக்கமளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளரான திரு டி கனகராஜ் அவர்கள் வடமாகாணத்தில் பெறப்படும் மனித உரிமை முறைப்பாடுகள், அவற்றை அணுகும் நடைமுறைகள் மற்றும் பொதுமக்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சேவைகளை எவ்வாறு பயனுள்ளதாக பயன்படுத்தலாம் என்பதையும் எடுத்துரைத்திருந்தார். மேலும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட யாழ்ப்பாண கியூடெக் நிறுவனத்தின் இயக்குனர் அருட்பணி அன்ட்ரோ டெனிசியஸ் அவர்கள் நிகழ்வின் தாற்பயம் குறித்து உரையாற்றினார். நிகழ்வின் இறுதியில் பங்கு பெற்றினர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன.